இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் டைம் ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக்ஸ் அண்ட் சம் டாபிக்ஸ் பார்த்துருப்போம் ஜாவாஸ்கிரிப்டில். இப்போ அதோட கண்டினியூஷேஷனாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐ ஹோப் என்னோட ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம லாஸ்ட் டைம் டேட்டா டைப்ஸ் அதில் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி வந்து டேட்டாவை ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டாவை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி டேட்டா டைப்பை தெரிஞ்சுக்கிறது, ஸோ இது எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து நார்மலா மேத்தமெட்டிக்கல் பண்ணும்போது சில பேசிக் சிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் பேசிக் மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ஆடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அப்புறம் மாடுலஸ், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போனன்சியேஷன், ஸோ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட், ஸோ இந்த மாதிரி எல்லாமே இதெல்லாம் பேசிக், கரெக்டுங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்ண போகிறோம், ஒரு பேசிக்கான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு பேர் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆப்ரேட்டர்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஆடிஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஜஸ்ட் இப்போ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்கு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் லெட் அப்படிங்கிற இந்த கீவேர்ட் ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு கீவேர்ட். ஸோ லெட், அதுக்கப்புறம் வேரியபிள் நேம் நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன், அண்ட் தென் ஈக்குவல் போட்டிருக்கு, அதாவது அசைன் பண்ணுறதுக்காக ஒரு டேட்டாவை எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ண போகிறோம், அதுக்காக அந்த ஈக்குவல். நவ் ஒரு வேல்யூ. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஒரு ஒரு வேரியபிள்னு பார்த்தோம். அண்ட் ஆல்சோ இந்த என்டையர் லைன் ஆஃப் கோட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதும் பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள், நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருப்போம். ரெண்டு நம்பருக்கு நடுவில் ப்ளஸ் போடணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் போட்டால் ரெண்டு நம்பர் வந்து ஆட் ஆகிடும். நம்ம நார்மலி யூஸ் பண்ணுறது தான், கால்குலேட்டர்லேயும் ப்ளஸ் தான் யூஸ் பண்ணுவோம், அண்ட் இங்கேயும் அதே ப்ளஸ் சிம்பிள் தான். ஸோ இதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இது ரெண்டு நம்பர் தானே அப்படின்னு கேட்டால் கிடையாது. எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் பண்ண முடியும், அண்ட் எத்தனை டிஜிட்ஸாக இருந்தாலும் பண்ண முடியும், அண்ட் ஆல்சோ எவ்வளோ மல்டிபிள் நம்பர்ஸாக இருந்தாலும் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் 10 + 5 + 100 + 150 + 1980 + சம்திங், இந்த மாதிரி எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் அப்படிங்கிற அந்த சிம்பிள், அந்த ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்து வந்து சப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இதுக்கு எப்பயும் போல மைனஸ், அந்த மைனஸ் சிம்பிள். ஸோ அந்த மைனஸ் சிம்பிள் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் மைனஸ் சிம்பிள்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா, உங்களோட கீபோர்டில் என்டருக்கு மேலே அந்த நம்பர்ஸ் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ ஆல்ஃபாபெட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மேலே நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதில் நம்பரோட எண்டு 0 முடிகிற இடத்துல, 0க்கு அப்புறம், அந்த 0க்கு அப்புறம் மைனஸ் இருக்கும். டேரெக்டாக அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது மைனஸ். அதே மாதிரி அதுக்கப்புறம் இருக்கிறத அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சிருக்கும், பட் ஜஸ்ட் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு மைனஸ். அடுத்தது மல்டிப்ளிகேஷன். ஸோ அதுக்கு என்னன்னா, இப்போ இங்கே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னா கிராஸ் போடுவோம், இன்டூ மாதிரி போடுவோம், கரெக்டுங்களா? ஒரு எக்ஸ் சிம்பிள் மாதிரி போடுவோம். ஆனால் இங்கே வந்து எக்ஸ் சிம்பிள் ஒர்க் ஆகாது. ஆக்சுவலி அது ஒரு ஆப்ரேட்டராக இங்கே கன்சிடர் ஆகாது. அதுக்கு பதிலாக என்னன்னா ஸ்டார். ஓகேவா? ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஸ்டார் யூஸ் பண்ணணும். ஸ்டார் வந்து நம்பர் 8ல் இருக்கு. நீங்கள் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி அந்த நம்பர் 8ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டார் வந்துடும். ஓகே, ஒரு ஸ்டார் போட்டால் மல்டிப்ளிகேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் மல்டிபிள் ஸ்டாரும் இருக்கு, ஸோ நான் அது என்னன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு ஸ்டார். அடுத்தது டிவிஷன். டிவிஷன்னா நம்ம ஸ்லாஷ் போடுவோம், இல்லைனா வந்து மேலே ஒரு நம்பர் எழுதி, அதாவது டினாமினேட்டர்
அதில் நம்ம போட்டு 2 நம்பரை பிரிக்கிறதுக்காக நடுவில் சென்டராக ஒரு லைன் போடுவோம். இந்த மாதிரி போடுவோம். இங்கே வந்து ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 10/2. அதாவது இந்த ஸ்லாஷ் அப்படிங்கிறது தான் டிவைட். ஓகேவா? ஸோ டிவிஷன் பண்ணணும்னா இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணணும். இது வந்து ஷிஃப்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கும், அந்த கொஸ்டின் மார்க்கு கூட சேர்ந்து இருக்கும் அந்த சிம்பிள். ஓகே, ஸோ அடுத்து வந்து மாடுலஸ். ஸோ மாடுலஸ் அப்படிங்கிறது நமக்கு ரிமைண்டரை கொடுக்கும். அதாவது டிவைட் இப்போ நம்ம டிவிஷன் பண்ணோம்னா நமக்கு வந்து மேபி தமிழில் சொல்லணும்னா ஈவு மீதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைனா வந்து இங்கிலீஷில் சொல்லணும்னா ரிமைண்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் அந்த ஈவுக்கு வந்து ஐ கெஸ் அபவுட் டக்கு ஞாபகம் இல்லை. ஃபைன். ஸோ நம்ம டிவைட் பண்ணும்போது வர ஆன்சர் இப்போ 10/2 5 அதுதான் வந்து ஆன்சர். கரெக்டுங்களா? அதுதான் வந்து டிவிஷனில் கிடைக்கும். பட் இதுவே 11/2 அப்படின்னு இருக்குன்னா ரிமைண்டர் வந்து 1. அதுக்கு மேலே நம்ம டிவைட் பண்ணணும்னு நினச்சோன்னா பாயிண்ட் வச்சு டிவைட் பண்ணணும். பாயிண்ட் வச்சு அதுக்கப்புறம் 0 சேர்த்து அப்புறம் மறுபடியும் 5 அப்படின்ற மாதிரி போடணும். ஸோ இந்த மாதிரி போடுவோம். இதுதான் வந்து ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாடுலஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ மாடுலஸ்க்கு என்ன சிம்பிள் அப்படின்னா பர்சன்டேஜ் சிம்பிள். ஓகே ஓகே. ஸோ அடுத்தது பவர். இப்போ 2² 3². ஸோ அந்த பவர் இருக்குல்ல, அதுக்கு வந்து என்னன்னா இப்போ வந்து நான் 2 ஸ்கொயருக்கு வந்து 2 ஸ்டார் போடணும். 2^2 2 ஸ்டார் போட்டோன்னா அது வந்து பவர் அப்படின்னு அர்த்தம். 1 ஸ்டார் போட்டால் மல்டிப்ளிகேஷன், 2 ஸ்டார் போட்டால் பவர், எக்ஸ்பொனன்சியேஷன். ஓகே, ஸோ அதுதான் வந்து பவர். ஓகே, ஸோ அடுத்து வந்து இன்க்ரிமெண்ட். இன்க்ரிமெண்ட் வந்து ஜஸ்ட் என்னன்னா இப்போ வந்து 2 ++ இப்படி போட்டுக்கலாம். என்ன உங்களுக்கு இப்படி போடலாம். இப்போ வந்து ஒரு வேரியபிள் எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள், அதோட வேல்யூ வந்து இனிஷியலாக 1. இப்போ நான் இதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும், +1 இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? நம்ம அந்த வேரியபிளில் கால் பண்ணி x = x + 1 இப்படி போடலாமா? எக்ஸ் ஆல்ரெடி எக்ஸோட வேல்யூவை நான் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே 1 இருக்கு பரவாயில்ல. இப்போ நான் வந்து இங்கே 10 இருக்குன்னு வச்சுக்கலாம். எக்ஸோட வேல்யூ இனிஷியலி 10. நான் அதை வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணணும். 11 அதை மாற்றணும். அது என்ன வேணா இருக்கலாம், ஆனால் நான் 1 இன்க்ரீஸ் பண்ணணும். 10னா 11 மாறணும், 5னா 6 மாறணும், இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதை பண்ணணும்னா ஜஸ்ட்டு அந்த எக்ஸுக்கு எக்ஸ் என்ன வேணா இருக்கலாம். அப்போ x = x + 1. அந்த +1 வந்து அந்த வேல்யூ என்னவோ இருக்கோ அதை +1 பண்ணும். கரெக்டுங்களா? இதுதான் நார்மலாக பண்ணுறது. இப்போ இதுவே நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதாவது ++ x++ அப்படின்னா x = x + 1. அதுக்கு அதான் அர்த்தம். ஒரு நம்பர் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு எங்கெல்லாம் ஒரு நம்பர் இன்க்ரிமெண்ட் வேணுமோ அங்கெல்லாம் இந்த x++ யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு மீனிங் ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, x = x + 1. இதுதான் அதுக்கு ஆக்சுவல் மீனிங். ஸோ அதை ஷார்ட்டாக x++ அப்படின்னு எழுதலாம். சிமிலர் டிக்ரிமெண்ட் x-, இதுக்கு மீனிங்கும் x = x - 1. இதுதான் அதுக்கு மீனிங். ஓகே, ஸோ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இதெல்லாம் ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம இதெல்லாம் போட்டிருக்கோம். இதோட அவுட்புட் என்னன்றதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 5 + 2 7. அடுத்தது 5 - 2 3 வந்துருச்சு. அப்புறம் 5 × 2 10. அடுத்து வந்து டிவைடு 10/2ன்னு போட்டிருந்தோம். டிவைடு வந்து டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்து 5. அடுத்தது மாடுலஸ், ரிமைண்டர் வந்து 1. 11/2ன்னு நம்ம போட்டிருந்தோம், அது ரிமைண்டர் வந்து 1 வந்திருக்கு. அடுத்தது டபுள் ஸ்டார் பவர். பவர் வந்து 2^2 அப்படின்னு போட்டிருந்தோமா? ஸோ அதுக்கு வந்து 4. கரெக்டுங்களா? அண்ட் அடுத்து வந்து இன்க்ரிமெண்ட் பார்த்துருந்தோம்.
ஆல்ரெடி அங்கே வந்து 10 இருந்துச்சு, 10 ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் போட்டிருந்தோமா இங்கே. ஸோ இங்கே இந்த மைனஸ் வர்றதுனால அது கன்ஃபியூஸ் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், இது இப்போதைக்கு சும்மா கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அதை வந்து ஆக்சுவலி ஓகே லைன் நம்பர் ஓகே நம்பர் 8. ஓகே, ஸோ என்ன பண்ணலான்னா எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் இப்படி போட்டுக்கலாம் இங்கே. ஓகே, நான் வந்து அந்த எக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா இன்க்ரிமெண்ட்டு ஆகுது, ஆனால் வந்து நம்ம டைரெக்டாக கன்சோலில் போட்டதுனால அது பிரிண்ட் ஆகலை. இங்கே நான் எக்ஸ் மைனஸ் மைனஸ் போட்டுட்டு எக்ஸை பிரிண்ட் பண்ணனா எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடைக்கும்னா அதோட ஸ்டேட்மெண்ட்டே வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். கரெக்டுங்களா? நம்ம எக்ஸை தான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். இங்கே கன்சோல் லாகுன்றது பிரிண்ட் பண்ணுறது ப்ரௌசரில். கரெக்ட்? ஓகே, இப்போ கரெக்டாக வந்திருக்கா? ஸோ ப்ளஸ் ப்ளஸ் 11 11 மைனஸ் ஒன்று தான் மாறும். ஏன்னா இங்கே வந்து 11ஆக மாறிடுச்சு எக்ஸோட வேல்யூ. அதுக்கப்புறம் தான் நம்ம மைனஸ் பண்ணுறோம். அப்போ அகைன் 11 மைனஸ் 1 10. ஸோ ஃபைனலி ஆன்சர் வந்து 10ன்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ இன்க்ரிமெண்ட்டுக்கு ப்ளஸ் ப்ளஸ், டிக்ரிமெண்ட்டுக்கு மைனஸ் மைனஸ். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதுங்களா? ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சிம்பிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளால வந்து அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை பண்ணிக்க முடியும். ஓகே ஓகே, ஸோ அடுத்து வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் எப்படி வந்து ஒரு டேட்டா ஏதாவது ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறது, அசைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒய் ஈக்குவல் டு 10. இப்போ அந்த ஈக்குவல் அப்படிங்கிற அந்த சிம்பிள் தான் வந்து அந்த அசைன் பண்ணுறதுக்கான சிம்பிள். 10ன்ற வேல்யூவை ஒய்ன்ற வேரியபிளுக்கு நான் வந்து அசைன் பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவல் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்தது இப்போ இங்கே ஒய் வந்து 10ன்னு இருக்கு. நான் இது கூட ஏதாவது ஒரு நம்பரை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அசைன் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே மேலே வந்து எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் பார்த்தது, அது என்ன பண்ணணும்னா என்ன நம்பராக இருந்தாலும் ஒரே ஒரு நம்பரை இன்க்ரிமெண்ட் பண்ணும். கரெக்டுங்களா? ஜஸ்ட் 10னா 11ஆ மாற்றும், 15னா 16ஆ மாற்றும், அவ்வளோதான். ஒரு நம்பரை இன்க்ரிமெண்ட் பண்ணும், ஒரு நம்பரை டிக்ரிமெண்ட் பண்ணும். இப்போ எனக்கு வந்து ஒரு 5 நம்பரை ப்ளஸ் பண்ணணும். அந்த அந்த ஆல்ரெடி இருக்கிற ஒரு வேரியபிளில் இருக்க டேட்டாவை என்ன வேணா இருக்கலாம் நம்பர், +5 பண்ணணும் இல்லை +10 பண்ணணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம்? சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா ஒய் ஈக்குவல் டு ஒய் +5 இப்படி போட்டால் அது வந்து வந்துடும். கரெக்டுங்களா? ஏன்னா ஒய்யோட வேல்யூ 10, அது என்ன வேணா இருக்கலாம். 10 இப்போ இருக்கு. அப்போ 10 + 5 15. நான் இப்போ இந்த ஒய்யை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணனா எனக்கு வந்து 15ன்னு டேட்டா கிடைச்சிடும். இதுதான் நமக்கு வேணும் ஆக்சுவலி. இங்கே கடைசியாக பார்த்தீங்கன்னா 15 வந்திருக்கும். ஓகேவா? இதுதான் வேணும் நமக்கு. ஆனால் இதை இன்னொரு விதமாகவும் நம்மளால எழுத முடியும். ஸோ எப்படின்னா ஒய் ப்ளஸ் ஈக்குவல் டு 5. நான் இப்படி எழுதுனா இங்கே என்ன நமக்கு என்ன வேணும்? ஒய்ன்ற ஒரு வேரியபிளுக்கு ஆல்ரெடி என்ன நம்பர் வேணா இருக்கலாம், என்ன வேல்யூ வேணா இருக்கலாம், அது கூட +5 ஆட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி +5, அதாவது ப்ளஸ் ஈக்குவல் டு 5 இந்த மாதிரி போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஆட் அண்ட் அசைன் அப்படின்னு அர்த்தம். ஒய்ன்ற வேரியபிளுக்கு 5 ஆட் பண்ணி அந்த வர வேல்யூவை ஒய்க்கு அசைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க அவுட் புட்டு ஸ்டில் அந்த 15 அப்படியே இருக்கா? நான் மேபி இதை வந்து ஒரு 20ஆ மாத்துறேன். இப்போ ஆன்சர் வந்து 25 வரணும். கரெக்ட்? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 25. ஓகேவா? ஸோ
ஒரே ஒரு நம்பர் இன்க்ரிமெண்ட் வேணும்னா டைரக்டா ப்ளஸ் ப்ளஸ். இல்லை எனக்கு சம் வேல்யூ நான் நினைக்கிற வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா வேரியபிள் நேம் ஒய், அடுத்தது ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால ப்ளஸ்ஸு, அடுத்தது அசைன் பண்ண போகிறோம். ஆட் அண்ட் அசைன் அந்த கான்செப்ட். ப்ளஸ்ஸு ஈக்குவல், ஆடுக்கு ப்ளஸ் சிம்பிள், அசைனுக்கு ஈக்குவல் சிம்பிள். ஸோ அந்த ரெண்டு சிம்பிளையும் போட்டு என்ன நம்பர் அப்படின்னு கொடுத்தோம்னா அது ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி அசைன் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள். நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன சப்ஸ்ட்ராக்டா, அப்போ மைனஸ், அடுத்தது அசைன் பண்ணணும் சிம்பிள் ஈக்குவல், அது போட்டாச்சு. அடுத்து வந்து 5 என்ன நம்பரோ, இப்போ நாங்கள் வந்து 10ன்னு போடுறோம் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இப்போ இதை வந்து நான் லாக் பண்ணனா எனக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி 25 தான் ஆன்சரு, ஏன்னா +5 பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து அதுல இருந்து -10 பண்றோம். கரெக்டுங்களா? y மைனஸ் ஈக்குவல் டு 10, அதுதானே வந்து நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது சப்ட்ராக்ட் அண்ட் அசைன், அதுதான் அதோட மீனிங். ஸோ அப்போ மைனஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் 15 அப்படின்னு கிடைச்சிடுச்சு. ஓகேவா? ஸோ சிமிலர் மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளை. ஸோ இதே கான்செப்ட் தான். ஒய் மல்டிப்ளைக்கு ஸ்டாரு, அசைனுக்கு ஈக்குவல் அண்ட் சம் நம்பர். ஓகேவா? ஸோ இதே கான்செப்ட் தான் டிவிஷன், அதாவது இதே மாதிரி தான். ஒய் அதாவது ஸ்லாஷ், அதான டிவைடுக்கு சிம்பிள், ஈக்குவல் டு 2 சம்திங் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ 2ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சரை ஒய்க்கு அசைன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மாடுலஸ்க்கு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன வேணுமோ அந்த ஆட்னா ஆடு, மல்டிப்ளைனா மல்டிப்ளை, டிவிஷனா டிவிஷன், மாடுலஸ்னா மாடுலஸ் அண்ட் அசைன் அப்படிங்கிற அந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும். அசைனுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை ஷார்ட்டாகவும் எழுத முடியும். இதுக்கு நம்ம ப்ரீஃபாக எழுதணும்னா சிம்பிள், ஒய் ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை 2, இல்லைனா ஒய் இன்டு 2. ஸோ அந்த மாதிரி தான் அதுக்கு மீனிங். பட் அதை நம்ம ஷார்ட்டாக எழுதி இந்த மாதிரி எழுதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால ஷார்ட்டாக எழுதிக்க முடியும். ஓகே, இப்போ இப்போ நம்ம டேட்டாவை அசைன் பண்ணியாச்சு. நான் வந்து இப்போ சில கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி நான் செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள், லெட் ஏஜ் ஈக்குவல் டு 18, சும்மா இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஏஜ் நான் நினைக்கிற ஏஜா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். அதாவது ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ஏஜ்ன்ற வேரியபிளுக்கு 18 தான் இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து ட்ரூ ஃபால்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும். 18ஆ இல்லையா அது மட்டும் எனக்கு தெரியணும். அப்போ அதுக்கு என்ன பண்றது, இந்த இந்த வேல்யூ வந்து கரெக்டா இருக்கா இல்லையா, அது ட்ரூ ஆகுதா இல்லை ஃபால்ஸ் ஆகுதா அப்படின்றத கம்பேர் இதை ஆக்சுவலி கம்பேர் பண்றோம். கரெக்டுங்களா? நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், ஏஜ்ன்ற ஒரு வேரியபிள் இருக்கு, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இது ரெண்டும் மேட்ச் ஆகுதா இல்லையா, அதுதான் நம்ம இப்போ பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன சிம்பிள் அப்படின்னா டபுள் ஈக்குவல். இப்போ இங்க நான் 18 இப்படின்னு கொடுக்குறேன்னா, இது வந்து இப்போ ஏஜ் வந்து 18, அப்போ நான் செக் பண்ணணும்னு நினைக்கிறதும் 18. அப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணனா ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ட்ரூ. நான் மேபி இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ட்ரூ. ஏன்னா நான் நான் நினைக்கிற ஏஜ் வந்து 18, அந்த ஏஜ்ல இருக்க வேரியபிளோட வேல்யூ 18. இப்போ இதுவே நான் இங்க வந்து 20 இப்படின்னு போறேன்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து மிஸ் மேட்ச், ரெண்டு ஈக்குவல் கிடையாது. அப்போ எனக்கு ஃபால்ஸ் அப்படின்றது ரிட்டர்ன் ஆகும். ரெண்டு ஈக்குவல் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த அதை கம்பேர் பண்ணி எனக்கு அதோட ஆன்சர், அதாவது அதோட ரிசல்ட்டை எனக்கு கொடுக்கும், ட்ரூவா ஃபால்ஸா. ஓகேவா? இப்போ இதுல இன்னொரு ட்விஸ்ட். நான் என்ன பண்றேன், இது வந்து நம்பர் டைப். கரெக்டுங்களா? நான் இதை நம்பரா இல்லாம ஸ்ட்ரிங்கா போடுறேன் இந்த மாதிரி. ஓகே, ஆனா நான் இங்க செக் பண்ற இடத்துல நம்பரா செக் பண்றேன். ஆக்சுவலா வேரியபிளோட டைப் 18ன்றது ஸ்ட்ரிங்கு, ஆனா நான் செக் பண்ண நினைக்கிறது நம்பர். கரெக்டுங்களா? இப்போ இந்த
இது வந்து பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா இந்த டபுள் ஈக்குவல் போட்டு யூஸ் பண்றது அப்படின்னா இது பாஸ் ஆகும். ஏன் அப்படின்னா டபுள் ஈக்குவல் அப்படிங்கிறது அந்த வேல்யூவோட டைப்பை செக் பண்ணாது, அந்த வேல்யூவோட டேட்டாவை மட்டும்தான். அந்த என்ன டெக்ஸ்ட் இருக்கா டெக்ஸ்ட், இல்லைன்னா வந்து நம்பர் இருக்கா நம்பர். ஸோ இந்த மாதிரி என்ன அங்க வேல்யூ இருக்கு அதை மட்டும் தான் செக் பண்ணும், அந்த வேல்யூவோட டைப்பை செக் பண்ணாது. இப்போ பார்ப்போமா? இப்போ பாருங்க, எனக்கு ட்ரூ தான் ரிட்டர்ன் ஆகுது. ஏன்னா ஸ்ட்ரிங்கில் இருக்கிறதும் 18 தான், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் 18 தான். ஸோ அப்போது ரெண்டு டேட்டா ரெண்டு வேல்யூ ஈக்குவல், ஆனால் டைப் வேறு வேறு. ஸோ வேல்யூ ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம அதை செக் பண்ணணும் அப்படின்னா டபுள் ஈக்குவல். இதுவே எனக்கு இந்த வேல்யூ அதாவது ஆக்சுவலாக 18னா 18 தான் இருக்கணும், அதே சமயம் அதோட டைப்பு நான் நினைக்கிற டைப்பாக தான் இருக்கணும். ஸ்ட்ரிங்குனா ஸ்ட்ரிங், நம்பர்னா நம்பர். நான் என்ன டைப் சொல்கிறேனோ அந்த டைப்பாக தான் இருக்கணும். நான் என்ன டேட்டா கொடுக்குறேனோ அந்த டேட்டாவை மேட்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ட்ரிபிள் ஈக்குவல். ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரிபிள் ஈக்குவல் போட்டால் இது டைப்பும் செக் பண்ணும், அந்த வேல்யூவையும் செக் பண்ணும். இப்போ இது ஃபால்ஸாக மாறும். ஃபால்ஸ் வந்துருச்சா? சிங்கிள் ஈக்குவல் அப்படின்னா டேட்டாவை அசைன் பண்ணுறது, ஜஸ்ட் அந்த டேட்டாவை கொடுக்கறது ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு. டபுள் ஈக்குவல்னா டேட்டாவை மட்டும் வேலிடேட் பண்ணும், கம்பேர் பண்ணும். ட்ரிபிள் ஈக்குவல் அப்படின்னா டேட்டா வித் அதோட வேல்யூ, விச் மீன்ஸ் வேல்யூ வித் அதோட டைப் அப்படி வச்சுக்கலாம். வேல்யூ அண்ட் டைப் ரெண்டையும் செக் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்தது இப்போ இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம டெஸ்ட் பண்ணோம். நாட் ஈக்குவலாக இருக்கா அப்படின்ற மாதிரி டெஸ்ட் பண்ணோம்னா, இது ஈக்குவலாக இல்லை அப்படின்னு நானே டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஈக்குவலாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அப்போ நாட் ஈக்குவல் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போடணும், ஆச்சரியக்குறி. அது போட்டு செக் பண்ணுறது, அசைன் பண்ணுற சிம்பிள் தானே ஈக்குவல். இதுக்கு பேர் தான் வந்து நாட் ஈக்குவல். ஓகேங்களா? இப்போ நான் இதை செக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஃபால்ஸ் வரும், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல். ஏன்னா இங்கே இருக்கிற வேல்யூவும் 18, நான் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் 18. ஸோ ரெண்டும் ஈக்குவல். ஆனால் நான் என்னோட கண்டிஷன் என்ன, ரெண்டும் ஈக்குவல் கிடையாது, நாட் ஈக்குவல் அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்போது கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. அது ரெண்டு ஈக்குவல், நீங்கள் வந்து நாட் ஈக்குவல் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அது ஃபெயில் ஆகுது. ஓகே, இப்போது இதுலேயுமே எனக்கு டைப்பிங் செக் பண்ணோன்னா சிம்பிள் நாட் அந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் டபுள் ஈக்குவல் போட்டால் போதும். ஓகேங்களா? ஸோ இப்போது இதோட டைப்பையும் செக் பண்ணணும். ஸோ அப்போ இது வந்து நான் சொல்கிறேன் இது வந்து தப்பு, அதோட டைப் வந்து வேறையா இருக்குது அப்படின்ற மாதிரி நான் இருக்குது அப்படின்னு நான் தப்பாக இருக்குன்னு நானே சொல்லிடுறேன் அந்த கண்டிஷன். ஏன்னா நாட் தானே நம்ம போடுறோம், நாட் போடாமல் ட்ரிபிள் ஈக்குவல் நம்ம போடல. ஸோ அப்போ நாட் போட்டு நாட் ஈக்குவல் ஈக்குவல் அப்படின்னா அது வந்து டைப்பும் இல்லை, தப்பாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் அது ட்ரூ அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து கிரேட்டர் தென். ஸோ நம்ம கிரேட்டர் தென், லெஸ் தென் இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது ஜூம் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஓகே. ஸோ கிரேட்டர் தென் சிம்பிள் இந்த மாதிரி ஒரு வி மாதிரி போட்டு நம்ம மேக்ஸ்லலாம் போட்டிருப்போம், அதே சிம்பிள் தான் இங்கேயும் கிரேட்டர் தென்க்கு. ஸோ இப்போ இங்கே வந்து கண்டிஷன் செக் பண்ணும், ஏஜ்ன்ற வேல்யூ நான் கொடுக்குற வேல்யூவை விட பெருசு அப்படின்றத செக் பண்ணும். ஸோ இப்போ இங்கே வந்து பெருசு கிடையாது, ரெண்டுமே ஈக்குவல். கரெக்டுங்களா? அப்போது அது வந்து எனக்கு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ ஃபால்ஸ்ன்னு இங்கே ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, இப்போ ஈக்குவல் அதாவது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல். ஸோ கிரேட்டர் தானா இருக்கலாம், இல்லை ஈக்குவலாகவும் இருக்கலாம், அதுதான் இதுக்கு மீனிங். ஸோ இப்போ இதுக்கு
எனக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா ரெண்டு வேல்யூவும் ஈக்குவல். ஸோ அதனால கிரேட்டர் தென் சிம்பிள் வித் ஈக்குவல் போட்டால் அது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். இதே சேம் தான் வந்து லெஸ் தென் இந்த சிம்பிள், அதுக்கு ஆப்போசிட் லெஸ் தென் சிம்பிள் அண்ட் ஈக்குவல். லெஸ் தென் போட்டால் அதோட லெஸ் தென் ஆன் செக் பண்ணும். அண்ட் லெஸ் தென் ஈக்குவல் போட்டால் லெஸ் தெனாகவும் இருக்கலாம் இல்லை ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அந்த டைப் செக் பண்ணுறது கிடையாது. டபுள் ஈக்குவல், ட்ரிபிள் ஈக்குவல் அது நம்ம போட்டோம்ல, அந்த மாதிரி இதில் போட முடியாது. இது ஜஸ்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் அந்த கம்பேர் பண்ணுறதுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால வந்து டேட்டாஸ் அண்ட் வேல்யூஸை கம்பேர் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ அடுத்தது எனக்கு வந்து இப்படி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு டேட்டா, சும்மா ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா, இது ஒய் அப்படிங்கிற ஒரு டேட்டா 20. இப்போ இங்க ரெண்டு இருக்கு, கரெக்டுங்களா? ஒய் எக்ஸ்ன்னு ஒரு டேட்டா இருக்கு, ஒய்ன்னு ஒரு டேட்டா இருக்கு. இப்போ நான் வந்து ரெண்டுமே வந்து செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி செக் பண்ணலாம்? ஸோ ஒரு ஆப்ஷன் இப்படி எக்ஸு ஈக்குவல் ஈக்குவல் 18 இந்த மாதிரி போடலாம். அதே மாதிரி நான் இன்னொரு கன்சோல் ஒய்க்கு ஆட் பண்ணி செக் பண்ணலாம். எனக்கு இப்போ ஒரே இடத்துல ரெண்டுமே செக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றது? அதாவது ரெண்டுமே சேர்ந்து தான் எனக்கு ஒரு ஆன்சர் வரணும். இப்போ நம்ம தனித்தனியா போட்டோம்னா ரெண்டு ஆன்சர் வரும். ரெண்டு ரெண்டு டைம் வந்து ட்ரூ ட்ரூ இல்லை ஃபால்ஸ் ட்ரூ, இந்த மாதிரி ஏதாவது ரெண்டு ஆன்சர் எனக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? ஆனால் எனக்கு வந்து ஒரு ஆன்சர் தான் வேணும். ரெண்டையும் ஆனால் செக் பண்ணணும், ஆனால் ஒரு ஆன்சர் தான் எனக்கு வேணும். ஒன்று ட்ரூவாக இருக்கணும் இல்லை ஃபால்ஸாக இருக்கணும். எனக்கு ரெண்டு டைம் ஆன்சர் வரக்கூடாது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அண்ட் அப்படிங்கிற இந்த சிம்பிளை யூஸ் பண்ணலாம். அண்டு சிம்பிள், ரெண்டு அண்டு போட்டால் அது அண்ட் அப்படின்னு அர்த்தம். அந்த அண்டு சிம்பிள் போட்டால், இந்த சிம்பிள் போட்டால். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நான் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 18 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 20 இப்படி போட்டேன்னா இது ரெண்டுமே செக் பண்ணி எனக்கு ஃபைனல் ஆன்சர் கொடுக்கும். ஒரே ஒரு ஆன்சர் இப்போ ட்ரூ, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ இதுவே நான் இங்கே வந்து 21 அப்படின்னு போடுறேன்னா இப்போ ஏதாவது ஒரு கண்டிஷன், இப்போ இங்கே ஆக்சுவலி ரெண்டு கண்டிஷன் இருக்கு. எக்ஸ்ன்றதையும் நம்ம வேலிடேட் பண்றோம், ஒய்ன்றதையும் நம்ம வேலிடேட் பண்றோம். இதுல ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆனாலும் என்டையர் கண்டிஷனும் ஃபெயில். இப்போ அங்கே ஒரு கண்டிஷன் ஃபெயிலு, ஒய்யோட வேல்யூ 20, ஆனால் நம்ம செக் பண்ணுறது 21, அப்போ அது ஃபெயில் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? அப்போ ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, அப்போ என்டையர் கண்டிஷனும் ஃபெயில். ஓகேங்களா? இப்போ இதுவே வந்து இன்னொரு சிம்பிள் இருக்கு, நாட். அதாவது ஆர் அப்படிங்கிற ஒரு நாட் நம்ம பார்ப்போம். இது ஆர், இப்போ அண்டு பார்த்துட்டோம், அடுத்து வந்து ஆர் கண்டிஷன். ஸோ இதுதான் வந்து ஆர் கண்டிஷன். ஸோ இது என்ன பண்ணுன்னா, ஏதாவது ஒன்று பாஸ் ஆனால் போதும் மொத்த கண்டிஷனும் பாஸு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அண்டு போட்டால் ரெண்டுமே பாஸ் ஆனால் மட்டும்தான் மொத்த கண்டிஷனும் பாஸு, இல்லைன்னா ஃபெயில். ஒன்று ஃபெயில் ஆனாலும் மொத்தமாக ஃபெயிலு. ஆனால் ஆர் கண்டிஷன் போட்டால் ஏதாவது எய்தர் ஒன் அப்படிங்கிற மாதிரி, ரெண்டுமே ஃபெயில் ஆனால் ஃபெயிலு, ரெண்டுமே பாஸ் ஆனால் பாஸு, ஏதாவது ஒன்று பாஸ் ஆனாலும் பாஸ், அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வந்திருக்கும், ஏன்னா ஒரு கண்டிஷன் பாஸ் ஆயிடுச்சு. எக்ஸ் வந்து 18 நம்ம செக் பண்ணுறோம், ஆமாம் 18, ஸோ அதனால அது பாஸ் ஆயிடுச்சு. இந்த மொத்த கண்டிஷனும் பாஸ் அப்படிங்கிறது வருது. ஓகேவா? ஓகே, இப்போ இதில் வந்து இன்னொரு சிம்பிள் நாட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, எக்ஸ்க்ளமேட்டரிக்கு. அதை இன்னொரு விதமாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ஜஸ்ட் சும்மா z ஈக்குவல் டு ட்ரூ இப்படின்னு வைக்கிற ஒரு பூலியன் வேல்யூ இது. ஓகேங்களா? இப்போ இதுல நாட் z இப்படி நான் செக் பண்றேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ட்ரூ இல்லையா அப்படிங்கிற மாதிரி நான் செக் பண்றேன். இது ஆக்சுவலி ட்ரூ, ஆனால் நான் ட்ரூ இல்லை அப்படின்னு நான் செக் பண்றேன். ஓகேவா? ஸோ ஃபால்ஸ் வந்துருச்சு, ஏன்னா அது ட்ரூ. ஆக்சுவலி நான் செக் பண்றது என்னன்னா, அங்க என்ன வேணா இருக்கலாம், அங்க வந்து ட்ரூ இருக்கலாம், ஃபால்ஸ் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இது வந்து பூலியனுக்காக மட்டும்தான். ட்ரூவா இருக்கலாம், ஃபால்ஸா இருக்கலாம். ஆனா நான் செக் பண்றது ட்ரூ கிடையாது. இப்போ இதுவே இந்த நாட் சிம்பிள் இல்லைன்னா இது ட்ரூ அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். இது ட்ரூன்றது ஆக்சுவல் வேல்யூ அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடும். ஆனா நான் இங்க செக் பண்றது அதோட ஆப்போசிட்.
ட்ரூ கிடையாது, அதுக்கு ஆப்போசிட் ஃபால்ஸ் இது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதுவே இங்க ஃபால்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, அதுக்கு ஆப்போசிட் கொடுக்கும். ஸோ அந்த பூலியன் வேல்யூவோட ஆப்போசிட் வேணும் அப்படின்னா அப்போ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். இந்த நாட் சிம்பிள் போட்டு அந்த வேரியபிள் நேம் நாட் ட்ரூ, நாட் ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த 3 விஷயங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி இன்னொன்று, இப்போ நம்ம கண்டிஷன் எல்லாமே சும்மா கன்சோலில் போட்டு அண்டு ஆர் அந்த மாதிரி போட்டோம்ல, இதே மாதிரி நமக்கு இன்னொரு கண்டிஷனும் போட்டு பண்ண முடியும். அதுக்கு வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு பேர். ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் லெட் ஏஜ் ஈக்குவல் டு 18 இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். எனக்கு நான் வந்து இப்போ ஒன்று டெஸ்ட் பண்ணணும். அதாவது ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 18 இருந்துச்சுன்னா, அங்கே ஏஜ் என்னன்னா இருக்கலாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்து அடல்ட் அப்படிங்கிற மாதிரி வேணும். ரிசல்ட் வந்து எனக்கு வேணும். இல்லை அது அப்போ அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா மைனர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வேணும். ஓகேவா? ஸோ இல்லைன்னா வந்து இப்படி வச்சுக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி வச்சுக்கலாம். 17 அண்டர் 17 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தானே. ஸோ அப்போ 17 இயருக்கு மேலே இருக்காங்க ஏஜ் அப்படின்னா அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை அதுக்கு கீழே தான் அந்த ஏஜ் இருக்கு அப்படின்னா அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து இதை ஸ்விட்ச் பண்ணணும். இந்த இடத்துல அந்த ஸ்விட்சிங் புரியுதுங்களா? கண்டிஷன் பாஸ் ஆனா காலேஜ் ஸ்டூடெண்ட், கண்டிஷன் ஃபெயில் ஆனா எனக்கு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகணும். ஆனால் இதை நான் வந்து ஒரே லைன்ல எழுதணும். மொத்தமாக எனக்கு ஒரே லைன் தான். இதை எப்படி எழுதுறது அப்படின்னா, ஸோ இங்க நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏஜ் வந்து 18, இதுதான் வந்து நம்ம இது யாரோ ஏதோ ஒரு பர்சனோட ஏஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ரிசல்ட். ஓகே, ஸோ ரிசல்ட்டுக்கு ஒரு வேரியபிள், ஏன்னா அப்போ தானே நம்மளால வந்து அந்த ரிசல்ட்டை கன்சோலில் பார்க்க முடியும். ஸோ அதுக்காக ரிசல்ட் ஈக்குவல் டு இந்த ஏஜ் வந்து நம்ம இப்போ ஏஜ்ன்ற வேரியபிள் தானே செக் பண்ண போகிறோம். ஏஜ் வந்து 17 ஆர் அபோவ் 17 இருந்தால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ சும்மா ரஃப் அவ்வளோதான். நான் இப்போ இந்த கண்டிஷன் நம்ம போட்டுட்டோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் போட்டால் அந்த நம்பர் இல்லை அதை விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இது பாஸ் ஆச்சுன்னா எனக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது வரணும். கரெக்டுங்களா? இது ஃபெயில் ஆச்சுன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வரணும். ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு வேணும். இப்போ இங்க இது வந்து ஆக்சுவலி ஒரு கொஸ்டின் மாதிரி. கரெக்டுங்களா? பாஸ் ஆனா இது, ஃபெயில் ஆனா இது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இங்க கொஸ்டின் மார்க் போடணும். ஓகே, இது பாஸ் ஆச்சு, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற கண்டிஷன் பாஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துக்கும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத எடுத்துக்கும். இன்கேஸ் ஃபெயில் ஆச்சுன்னா இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கோலன் வச்சா போதும். எப்போ ஃபெயில் ஆகுதோ அப்போ இந்த ரெண்டாவது வேல்யூவை எடுத்துக்கும். இந்த கண்டிஷன் பாஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ, கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா செகண்ட் வேல்யூ. ஸோ அதுக்கு நம்ம இந்த கண்டிஷனுக்காக கொஸ்டின் மார்க், இதை ரெண்டையும் ஸ்பிட் பண்றதுக்காக இந்த செமிகோலன் ரெண்டுக்கும் நடுவில். ஓகேங்களா? இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணனா ரிசல்ட்டை பிரிண்ட் பண்றேன். ஓகே, ஸோ ரிசல்ட்டை பிரிண்ட் பண்றேன்னா எனக்கு பார்த்தீங்களா அது கண்டிஷன் பாஸ் ஆயிருக்கு, அதனால வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இதுவே வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு இந்த ஏஜை வந்து மாற்றலாம். ஏஜ் வந்து ஒரு 15 அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ ஆப்வியஸாக இந்த இடத்துல கண்டிஷன் ஃபெயிலு, அப்போது எனக்கு செகண்ட் ஒன்று தான் பிரிண்ட் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ சேம், இது சிம்பிளாக இந்த மாதிரி ஏஜுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து மார்க் சிஸ்டம். இப்போ மார்க் வந்து எபோவ் 35 இருந்தால் பாஸு, இல்லைனா ஃபெயில். 35 ஆர் எபோவ் 35. ஸோ சிம்பிளாக மார்க்
35 அப்படி இல்லைன்னா 35க்கு மேலே இருக்கணும், அப்படின்னா பாஸு. ஸோ அப்படி இல்லையா ஃபெயில். சிம்பிள், நம்ம என்ன கான்செப்ட் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பாஸ்ன்னு வரும், ஏன்னா 35. இதுவே நான் வந்து ஜஸ்ட் 5 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில். ஓகேங்களா? ஸோ ஒன் லைன்ல கண்டிஷன் எழுதணும் அப்படின்னா அப்போ நம்ம இந்த மாதிரி இந்த ஐ மீன் டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு பேர் இதுக்கு, இந்த ஒன் லைன்ல எழுதி கண்டிஷன்ஸ் வச்சிருக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு நீங்க இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நவ் இப்போ இந்த இதுல நம்ம இன்னொன்னும் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒன்று கண்டிஷன் பாஸ் ஆனா ஒன்று காட்டும், ஃபெயில் ஆனா இன்னொன்று காட்டும், அவ்வளோதான். எனக்கு வந்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா வேணும், எனக்கு இல்லைன்னா இன்னொன்று நிறைய கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணணும். இது இது ஃபெயில் ஆகுதா, இது பாஸ் ஆனா இது ஃபெயில் ஆனா அடுத்தது, அதுவும் ஃபெயில் ஆச்சுன்னா அடுத்த ஒன்று கண்டிஷன் இருக்கு, அதுவும் ஃபெயில் ஆச்சுன்னா இன்னொரு கண்டிஷன், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அப்போ என்ன யூஸ் பண்ணணும்னா இஃப் எல்ஸு, ஸ்விட்ச் கேஸு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம், நம்ம அந்த டாபிக்லாம் இருக்கு, நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, இங்கே வந்து எய்தர் ஒன், இது அல்லது அது அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். நம்ம இஃப் எல்ஸ் கூட யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் இஃப் எல்ஸ், ஸ்விட்ச் கேஸ் அப்படிங்கிறதுக்கெலாம் நமக்கு வேற வேற இன்னும் பெரிய அட்வான்டேஜஸாக இருக்குங்க. ஏன்னா ஒரே கண்டிஷன் 2 ஆன்சர், அங்கே வந்து எத்தனை கண்டிஷன் வேணாலும் வச்சுக்கலாம், எவ்வளோ ஆன்சர்ஸ் வேணாலும் வர வச்சுக்கலாம். ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும், அது கண்டிஷன் வேற வேற கண்டிஷன் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் அன்டில் அந்த கண்டிஷன் எண்ட் ஆகுற வரைக்கும், அந்த பிளாக் எண்ட் ஆகுற வரைக்கும். நம்ம அது பார்ப்போம், ஜஸ்ட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் தான் ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்க நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ். நம்ம இது வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது, எந்த டேட்டாக்கு என்ன டைப் ஆஃப் டேட்டாக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் டாம். டாம் அப்படின்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டாம் அப்படிங்கிறது என்னன்னா சிம்பிள், நம்மளோட HTML ஃபைல், அந்த மொத்த HTML ஃபைல் இருக்குல்ல, அதை தான் வந்து நம்ம டாம், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இது சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரோக்ராமிங்கோட இன்டர்ஃபேஸ். ஓகேவா? நமக்கு சிம்பிளாக புரியணும்னா HTML ஃபைல், என்டையர் HTML ஃபைலை நம்ம டாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இது ஆக்சுவலி இப்போ ப்ரௌசரில் நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்மளோட HTML ஃபைலை ப்ரௌசரில் லோட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம HTML இருக்கிற லைன் ஆஃப் கோட்ஸை கன்வெர்ட் பண்ணும். கரெக்டுங்களா? அந்த என்ன கோடு இருக்கோ அதை ப்ரௌசர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து ப்ரௌசரில் ரெண்டர் பண்ண ட்ரை பண்ணும். கரெக்டுங்களா? அப்படிதான் ஆக்சுவலி ரன் ஆகுது. நம்ம H1 டேக் கொடுத்தா H1 டேகுக்கான ஸ்டைல் என்ன அப்படின்றத அதை ப்ரௌசர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான ஸ்டைல் எல்லாம் அப்ளை பண்ணி நம்மளோட ப்ரௌசரில் அதை காட்டும். ஸோ இது வந்து ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒர்க் ஆகும், ஒரு ட்ரீ மாதிரி போகும். இப்போ நம்ம சின்ன வயசுல அந்த ஃபேமிலி ட்ரீ அந்த மாதிரிலாம் ஒரு கனெக்ஷன் இருக்கும்ல, ஒரு எலமெண்ட்டுக்கும் இன்னொரு எலமெண்ட்டுக்கு கனெக்ஷன், இல்லைன்னா ஃபேமிலி ட்ரீல நம்ம போட்டிருப்போம்ல அந்த ஜென்ரேஷன் அந்த மாதிரிலாம் போட்டு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சராக இந்த டாம், இந்த HTML வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட்டோட கனெக்டில் இருக்கும், இல்லை நியர்பை எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த டாம் அப்படிங்கிறது நம்மளோட என்டையர் HTML ஃபைல். ஸோ இந்த HTML ஃபைல் ப்ரௌசரில் லோட் பண்ணும்போது நம்மளோட HTML கோடை டாமா கன்வெர்ட் பண்ணி அதை ப்ரௌசரில் ரெண்டர் பண்ணும். ஓகேவா? ஸோ இதில் நம்மளால் வந்து நிறைய பண்ண முடியும். அதாவது இது ஒரு டாக்குமெண்ட் தான். ஆக்சுவலி HTML அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட். கரெக்டுங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் டாக் டைப் HTML அப்படின்னு சொல்லிட்டு HTML கூட நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இது ஒரு டாக்குமெண்ட். கரெக்ட். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்டை நம்மளால் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் ரீட் பண்ண முடியும்.
அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ரீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் புதுசாக இப்போ ஆல்ரெடி அங்கே HTML ஒரு எலமெண்ட் இருக்குது. அந்த HTML டாக்குமெண்ட்டில் H1 அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் புதுசாக ஒரு எலமெண்ட்டை வேணும்னாலும் ஆட் பண்ண முடியும். ஆல்சோ என்னால் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ண முடியும், டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும், ஸ்டைல் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டாம்ல இருக்க எலமெண்ட்ஸ், அதாவது டாக்குமெண்ட் HTML இருக்க எலமெண்ட்ஸை ரீடு, ரைட்டு, எடிட்டு, அப்டேட்டு, டெலீட்டு, இல்லைனா அந்த டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுறது, இல்லை ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறது, அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓகே. ஸோ இது பார்க்கும்போது நம்ம இன்னொரு டாப்பிக்கும் பார்க்கணும். டாம் நோட்ஸ் அப்படின்னு ஒன்று. அதாவது டாம் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்டையர் HTML ஃபைல். HTML ஃபைலுக்குள்ள நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கோமோ அது எல்லாமே கன்வெர்ட் பண்ணி ப்ரௌசரில் ரெண்டர் ஆகுற அந்த பார்ட். இப்போது இந்த நோட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த டாமில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நோட். அதாவது இந்த டாக்குமெண்ட்டில் இருக்க எல்லாமே. எக்ஸாம்பிள் எலமெண்ட் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குல்ல. HTML இருக்க நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது H1 டேக் ஒரு எலமெண்ட், கரெக்டுங்களா? அதாவது H1 டேக்ல இருக்க கண்டென்ட், அது எல்லாம் ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக், இதெல்லாம் சேர்ந்தது ஒரு எலமெண்ட். நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஓகே, இது ஒரு நோடு. எல்லா எலமெண்ட்ஸும் ஒரு நோடுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே இருக்கும். சோர்ஸு, SRC போடுவோம். லிங்க் போடும்போது SRC போடலாம். அதுக்கப்புறம் வந்து ஐடி போடலாம், கிளாஸ் போடலாம். ஸோ இது எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ். அடுத்து வந்து கண்டென்ட், டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் நோடு. மேஜராக இந்த 3 டைப் ஆஃப் நோடு வந்து இருக்கு இந்த டாம்ல. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன எப்படி அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த என்டையர் டாக்குமெண்ட்டுமே நான் பார்க்க போறேன். இந்த மொத்த HTML ஃபைல் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு ஜஸ்ட் இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த வேர்ட். ஜாவாஸ்கிரிப்ட்ல இது ஒரு கீவேர்ட். நம்ம எப்படி லெட், வேரியபிள், வேறு, கான்ஸ்டன்ட் இதெல்லாம் ஒரு கீவேர்ட் மாதிரி பார்த்தோமோ, இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட். ஸோ இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது தான் அந்த டாக்குமெண்ட்டோட என்ட்ரி பாயிண்ட். அது HTML டாக்குமெண்ட் தானே நமக்கு. ஸோ அப்போ அந்த HTML டாக்குமெண்ட்டோட என்ட்ரி பாயிண்ட் தான் இந்த டாக்குமெண்ட். இதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்க போகுது, கரெக்டுங்களா? இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே தான் எலமெண்ட் இருக்கும், அட்ரிபியூட்ஸ் இருக்கும், கண்டென்ட் இருக்கும், இது எல்லாமே இருக்கும், ரைட்? ஸோ அந்த டாக்குமெண்ட்டோட என்ட்ரி பாயிண்ட் இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த கீவேர்ட் நம்மளோட HTMLக்கு. ஓகே, ஸோ இப்போ போய் பார்த்தோம்னா இங்கே நம்மளோட மொத்த HTML ஃபைலும் நம்மளோட HTML ஃபைலில் என்ன இருக்கோ அது எல்லாமே இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சா? விச் மீன்ஸ் நம்மளால அந்த மொத்த டாக்குமெண்ட்டையும் ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட் அப்படிங்கிற வேர்ட் தான் இந்த மொத்த HTML ஃபைலோட என்ட்ரி பாயிண்ட். இதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கோமோ அது எல்லாமே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே போயிட்டு டிவ்ல வந்து மை எலமெண்ட் இப்படி கண்டென்ட் வச்சுருக்கேன்னா இதுவும் எனக்கு வந்து அங்கே ப்ரௌசரில் விசிபிளாக இருக்கும். இங்கே நான் இங்கே ஓப்பன் பண்ணேன்னா என்னால் வந்து அதை கூட பார்த்துக்க முடியும். ஓகே, என்டையர் திங் என்ன அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே இருந்தாலும் இந்த டாக்குமெண்ட்டுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி என்னால் வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, மற்ற டாக்குமெண்ட்டும் பண்ணணும்னா இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிற வேர்டு. இப்போ அடுத்து வந்து எனக்கு அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க இங்கே டைட்டில்னு ஒன்று இருக்குல்ல, டைட்டில் அப்படின்னு. ஸோ லைன் நம்பர் 6. ஸோ அதை ஆக்சஸ் பண்ணணும். ஜஸ்ட் டாக்குமெண்ட் டாட் டைட்டில். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்னே தான் அந்த டைட்டில் இருக்குது. நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், சும்மா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு போடலாமா? ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் இருக்க டைட்டிலை நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ அதுக்கு டாக்குமெண்ட் டாட் டைட்டில் அதை போட்டேன் அப்படின்னா இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு வந்துருச்சா? ஓகே, ஃபைன். இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த டாக்குமெண்ட்டில் இருக்க ஏதாவது ஒரு எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணலாம் நம்ம இப்போ. ஓகேவா? ஒரு எலமெண்ட்டை நம்மளால் எப்படிலாம் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கு ஒரு மெயினாக ஒரு 3 விதமாக நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும்.
ஐடியை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அடுத்து வந்து கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி பண்ண முடியும். அண்ட் தென் query செலக்டார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது வேற இருக்க ஆட்ரிபியூட்ஸ், மற்ற ஆட்ரிபியூட் எஸ்ஆர்சின்ற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி கூட நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஒரு எலமெண்ட்டை நம்ம வந்து கெட் பண்ணணும், அதாவது ரீட் பண்ணணும் நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட்ல அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு மெத்தடே பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ document dot get element by id. ஓகே, ஸோ இதில் ஏதாவது ஒரு ஐடி, ஒரு எலமெண்ட்டோட ஐடி நேம் நான் கொடுக்கணும். மை எலமெண்ட், மை நேம் எலமெண்ட் அப்படின்னு சும்மா ஒன்று இருக்கு. நான் இந்த ஐடியை இங்கே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா, இது என்ன பண்ணுன்னா இந்த ஐடியில் இருக்க எலமெண்ட்டை ரீட் பண்ணும். ரீட் பண்ணி எனக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் விசிபிளாக கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மை எலமெண்ட், அதாவது மை நேம் எலமெண்ட், அந்த ஐடியில் இருக்க எலமெண்ட்டை எனக்கு இங்கே பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ ஒரு எலமெண்ட்டை ஐடியை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, ரீட் பண்ணுறதுக்கு இந்த கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறத நம்மளால யூஸ் பண்ண முடியும். இன்னும் வேற டைப் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஜஸ்ட் 3 டைப்ஸ் ஆஃப் நோட், எலமெண்ட் நோட், ஆட்ரிபியூட் நோட், அதெல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த கெட் எலமெண்ட் பை ஐடி ஒன் மெத்தட். ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டை நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், அதாவது ரீட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ அடுத்து வந்து ஆட்ரிபியூட் வச்சு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம்ல. இப்போ என்ன பண்ணலான்னா, அதுக்கு வந்து அந்த query செலக்டார் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும். ஸோ அது பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு ஆட்ரிபியூட் நோடுங்கிறது நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்ம என்னென்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த எஸ்ஆர்சி அப்படிங்கிறது. ஓகே, சும்மா இப்போ ஒரு இமேஜின் சும்மா போடுறேன்னு வச்சுக்கோங்க. HTML பேஜ் வந்து HTML CSS குள்ள இருக்கா? இருக்கு. நான் அதை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த எஸ்ஆர்சி அப்படிங்கிறது ஒரு ஆட்ரிபியூட், அப்புறம் இந்த ஆல்ட்டுங்கிறது ஒரு ஆட்ரிபியூட். இதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ இதுக்குள்ள இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த மை எலமெண்ட், இது வந்து டெக்ஸ்ட் நோட். இப்போ இதெல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு எலமெண்ட், அதாவது இந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறது ஐடி வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த ஐடியை வச்சு அதோட டெக்ஸ்ட்டை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் என்ன பண்றேன், இங்கே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். லெட் ஹெட்டிங்னு வச்சுக்கலாமா? ஹெட்டிங் ஈக்குவல் டு document dot get element by id my element. ஓகே, ஸோ தானே இந்த கன்சோல் எடுத்தாங்க. ஸோ இது போட்டால் நம்மளால வந்து அந்த எலமெண்ட்டை ஐடியை பேஸ் பண்ணி நம்மளால கெட் பண்ண முடியும். கரெக்டுங்களா? இது பார்த்துருந்தோம். இப்போ இதுவே நான் இந்த கெட் எலமெண்ட் பை ஐடிக்கு பதிலாக கிளாஸ் நேம்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. கெட் எலமெண்ட் பை, ஃபர்ஸ்ட் ரீட் பண்ற மெத்தட்ஸ் பார்ப்போம். கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம். ஓகேவா? ஸோ கிளாஸ் நேம் இதில் நான் இப்போ நம்மக்கிட்ட வந்து இன்னொரு எலமெண்ட் நான் புதுசாக ஆட் பண்ணுறேன். ஓகே, பேராகிராஃப் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணலாம்.
கிளாஸ் வந்து பேராகிராஃப்னே வச்சுக்கலாமே. பேராகிராஃப் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நேம். அதை இங்கே ஜஸ்ட் இந்த மாதிரி கால் பண்ணால் நம்மளால வந்து எப்படி ஐடியை வச்சு கெட் பண்ணமோ அதே மாதிரி கிளாஸ் நேமை வச்சும் நம்மளால அந்த எலமெண்ட்டை ரீட் பண்ண முடியும். இப்போ நான் போனாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இது வந்து கெட் எலமெண்ட்ஸ் எலமெண்ட் கிடையாது, ஏன்னா ஐடி வந்து யூனிக், அதனால அது சிங்கிள் எலமெண்ட்டாக இருக்கும். பட் கிளாஸ் நேம் வந்து மல்டிபிள், அதாவது ஒரே கிளாஸ் நேம் நம்ம மல்டிபிளாக யூஸ் பண்ணலாம்ல. ஸோ அதனால நம்ம எலமெண்ட்ஸ்ன்னு யூஸ் பண்ணணும், ப்ளூரல். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த எலமெண்ட்டை இங்கே ரீட் பண்ணி எனக்கு இங்கே கொடுத்துருச்சு. ஸோ இதுக்குள்ள அந்த கண்டென்ட் எல்லாமே இருக்கும். என்னால் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இங்கே இருக்கும் ஆக்சுவலி. இங்கே இருக்கு. ஓகே, லாஸ்ட் டெக்ஸ்ட். இங்கே இருக்கு பாருங்க, டேட்டா. இதுதானே நம்ம அந்த கண்டென்ட்ல கொடுத்துருக்க பேரா, ஐ மீன் பேரான்றது தான் அந்த எலமெண்ட்டோட டேட்டா, கரெக்டுங்களா? ஸோ அந்த எலமெண்ட் சம்மந்தமா என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்மளால இங்கே பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ ஒரு எலமெண்ட்டை கிளாஸ் நேம் வச்சு பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணும், ரீட் பண்ணணும் அப்படின்னா கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த இதுலேயே வந்து மல்டிபிளாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த நான் ஒரே கிளாஸ் நேமை 2 இடத்துல யூஸ் பண்ணுறேன். இது வந்து பேராகிராஃப் 2, இது வந்து பேராகிராஃப் 1. ஏன்னா இந்த மாதிரி நம்ம கிளாஸ் நேம் ஆல்ரெடி பார்த்தோம், 2 இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது, கரெக்டுங்களா? இப்போ இங்கே போகும்போது எனக்கு இதை அரேவாக கொடுக்கும். ஓகே, ஸோ ஐ திங்க் இது ஒரு டைப்பு இது வந்து ஒரு நம்ம எப்படி ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரிங் அதெல்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இது ஒரு டைப், நம்ம அதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, மேபி அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் அதெல்லாம் பார்த்தோம்ல, ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரிங்கு, நம்பர், பூலியன், அந்த டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி அரேன்னு ஒரு டைப் இருக்கு, ஐ திங்க் அதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அரேன்றது எப்படி இருக்கும்னா, இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நம்ம போடணும் ஆப்ஜெக்டை, கர்லி பிராக்கெட்டுக்குள்ள கீ வேல்யூ பேரா கொடுக்கணும், கரெக்டுங்களா? அரே வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல டைரக்டா ஸ்ட்ரிங்காவோ இல்லை நம்பராவோ இல்லை பூலியனாவோ இல்லை காம்பினேஷனாக கூட கொடுக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் அருண், மேபி மார்க் வந்து ஒரு சும்மா 60 இந்த மாதிரி நம்பர் கொடுக்க முடியும், ட்ரூ இந்த மாதிரி இந்த வேல்யூ பூலியன் வேல்யூ கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணாலும் இந்த அரேக்குள்ள நான் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து கீ நேம்ஸ் எல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் டைரக்டா அது டேட்டா என்னவோ அந்த டேட்டாவை நான் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு பேர் வந்து அரே ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இங்கே இந்த கிளாஸ் நேம்லேயுமே வந்து மல்டிபிளாக இருக்கலாம், கரெக்டுங்களா? கிளாஸ் நேம் ஒரே கிளாஸ் நேம் மல்டிபிள் இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரிட்டர்ன் ஆகும்போது நமக்கு அரேவாக ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது அரேவாக இருக்கும். இப்போ இதில் நம்ம வந்து ஏதாவது ஒன்று மட்டும் எனக்கு வேணும், அதாவது இப்போ இந்த ஹெட்டிங்கில் ஃபஸ்ட் எலமெண்ட்டை நான் அக்சஸ் பண்ணணும்னா இது அரே, அப்போ ஸ்கொயர் பிராக்கெட் அதில் 0ன்றது. ஓகே, இந்த அரேல வந்து இண்டெக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற டேட்டாவோட இண்டெக்ஸ் வந்து 0, செகண்ட் இருக்கிற இந்த டேட்டாவோட இண்டெக்ஸ் வந்து 1. ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினைட் வரைக்கும் போகும். அப்போது வெரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இந்த அரேக்குள்ளே இருக்கிறத நான் ஆக்சஸ் பண்ணணும்னா 0ன்ற இண்டெக்ஸை யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல ஹெட்டிங் 0 நம்ம அது இன்னும் பார்க்கலாம், ஏன்னா அரேல வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. லென்த் கண்டுபிடிக்க முடியும், இண்டெக்ஸ் வச்சு டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி புதுசாக இன்சர்ட் பண்ண முடியும். அரேல நிறைய கான்செப்ட் இருக்கு, 2 அரேவை ஜாயின் பண்ணலாம், அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் இண்டெக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 0ல் ஆரம்பிக்கும், எண்டு எவ்வளோ வேணா போகலாம் இன்ஃபினைட் வரைக்கும். இப்போ நான் இங்கே ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள 0ன்னு போட்டேன்னா
இது வெரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அந்த ஃபர்ஸ்ட் டேட்டாவை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அந்த பேராகிராஃப் 1 அதை மட்டும் எனக்கு அக்சஸ் பண்ணி கொடுக்குது. இதுவே நான் 1ன்னு போட்டேன்னா எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ, அதாவது அந்த எலமெண்ட்டை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்து வந்து இப்போ ஐடி வச்சு பார்த்தாச்சு, கிளாஸ் நேம். அடுத்து டேக். ஸோ சேம் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் எலமெண்ட்ஸ், ஏன்னா டேக் நேமும் மல்டிபிளாக இருக்கும். ஸோ அதனால எலமெண்ட்ஸ் ப்ளூரல் பை டேக் நேம். இப்போ அங்கே வந்து 2 பேராகிராஃப் டேக் இருக்கா. நான் இப்போ இங்கே பேராகிராஃப் பி அப்படின்னு போடுறேன்னா எனக்கு 2 வரும். இப்போ நம்ம இண்டெக்ஸ் 0ன்னு கொடுத்துருக்கோம், அப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் 1. இப்போ நம்ம வந்து இங்கே இண்டெக்ஸ் 1 யூஸ் பண்ணலாம், அப்போ எனக்கு பேராகிராஃப் 2-ஐ ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதோட டேட்டா இங்கே பாருங்க, பேராகிராஃப் 2. ஓகே, ஃபைன். இப்போ அடுத்தது, இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி காமனா இன்னும் ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ இங்க எப்படி டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, அதுல வந்து வெறும் ஐடியை மட்டும்தான் கால் பண்ண முடியும், கரெக்டுங்களா? அதுல நான் கிளாஸ் நேம் கால் பண்ணனா அது ரெஃபர் பண்ணாது, ஐடியை தான் அதை போய் செக் பண்ணும். இதுவே கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம்னு போட்டோன்னா அங்க வந்து கிளாஸ் நேமை மட்டும்தான் அது வேலிடேட் செக் பண்ணும், மேட்ச் பண்ணும். இதே மாதிரி டேக் நேம்னா அங்க வந்து டேக் நேம் மட்டும்தான் என்னால் போட முடியும், அதை மட்டும்தான் அது மேட்ச் பண்ணும். இப்போ இதுல இன்னொரு மெத்தட் இருக்கு, query selector அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ query selector இது வந்து இதுல என்ன பண்ணோம், நம்ம டேக் நேமும் போடலாம், ஐடி நேமும் போடலாம், கிளாஸ் நேமும் போடலாம். பட் சிம்பிள், இப்போ கிளாஸ் நேம் போறோம்னா முன்னாடி ஒரு டாட் வச்சுக்கணும். கிளாஸை நம்ம டாட் வச்சு தானே ரெஃபர் பண்ணுவோம். இப்போ நான் இங்க போயிட்டு இந்த மாதிரி இப்போ ஐடியை நம்ம இப்போ பண்ணலாம். ஸோ கிளாஸே வச்சுக்கோங்க, பேராகிராஃப். போயிட்டு அந்த கிளாஸ் நேம் இப்படி கால் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து அந்த பேராகிராஃப் அப்படிங்கிற கிளாஸ் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இதை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இங்கே இன்னொரு டவுட் வரலாம், ஏன்னா இப்போ பேராகிராஃப்னு 2 கிளாஸ் இருக்குல்ல, அப்போ ரெண்டுமே தானே ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. பட் இங்கே வந்து வெரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஏதோ அதை மட்டும் தான் எடுக்கும் இந்த query selector. ஓகேங்களா? ஸோ பட் உங்களுக்கு மல்டிபிள் கிளாஸ் நேம்ஸ் எனக்கு எல்லாமே அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா நம்ம கிளாஸ் நேம்ஸ் யூஸ், அந்த கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் அதை யூஸ் பண்ணிக்கணும். பட் இந்த query செலக்டாரில் நம்ம கிளாஸ் நேம் கால் பண்ணுறதுக்கு, ஐ மீன் அந்த வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம் கால் பண்ணுறதுக்கு டாட் வச்சு பண்ணிக்கலாம். இதுவே வந்து ஐடி நேம்னா ஹேஷ்டேக், டாட்டுக்கு பதிலாக ஹேஷ்டேக் போட்டு அந்த ஐடி நேம் என்னவோ போடலாம். டேக்னா ஜஸ்ட் டைரக்டாக டேக். இப்போ டிவ்னு போடுறோம் அப்படின்னா இங்கே வெரி ஃபர்ஸ்ட் டிவ் எது இருக்கோ அது வந்து நமக்கு கொடுக்குறோம், டிவ். ஸோ இந்த மாதிரி டேக் நேம் இங்கே போட முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஐ மீன் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்மளால யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட், அதாவது HTML எலமெண்ட்டை நம்மளால வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஓகே. இப்போ இதுல இன்னொன்று இருக்கு, ஐ மீன் இன்னும் ஒரு மெத்தட். இப்போ இந்த query செலக்டார்ல வெரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் கொடுத்துச்சு இல்லை, எனக்கு வந்து எல்லாமே வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு, query selector all. இதை நான் அப்படி கொடுத்தேன்னா சிம்பிள், இப்போ நான் டாட் பேரா அப்படின்னு நம்ம பேராகிராஃப் அதான கிளாஸ் நேமு இப்படி வச்சோம்ல, இது மாதிரி query selector மட்டும் கொடுக்கும்போது எனக்கு வந்து எது ஃபர்ஸ்ட் மேட்சோ அது மட்டும்தான் கொடுக்கும், கரெக்டா? ஆனால் இது வந்து எல்லாத்தையுமே கொடுக்கும். சிமிலர் அந்த டேட் எலமெண்ட் பை கிளாஸ் டைப் அந்த மெத்தட்ல. ஓகே, ஸோ நம்ம ஒரு 4-5 மெத்தட் பார்த்துருப்போம். கெட் எலமெண்ட் பை ஐடி, ஐடி மட்டும் நம்மளால செக், ஐடியை பேஸ் பண்ணி எலமெண்ட் அக்சஸ் பண்ண முடியும். கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம், கிளாஸ் நேமை பேஸ் பண்ணி எலமெண்ட்ஸை அக்சஸ் பண்ண முடியும். மல்டிபிள் எலமெண்ட்ஸ் இருந்தாலும் அது ரிட்டர்ன் பண்ணும்.
அடுத்தது queries, சாரி, அதுக்கு முன்னாடி வந்து டேக் நேம், கெட் எலமெண்ட் பை டேக் நேம். டேக் நேமை போட்டு நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது query செலக்டார், டைரக்டா ஒரு கிளாஸ் நேமையோ ஐடி நேமையோ இல்லைனா வந்து டேக் நேமையோ போட்டு நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் அது வந்து வெரி ஃபர்ஸ்ட் மேட்ச் எதுவோ அதை தான் கொடுக்கும். query செலக்டார் ஆல் போட்டோன்னா எத்தனை மேட்ச் இருந்தாலும் எல்லா மேட்சும் நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம எலமெண்ட்ஸை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஐ மீன் என்னென்ன வே ஆஃப், என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால ரீட் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து அந்த அதில் இருக்க கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கண்டென்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மளால வந்து டேக் நேமையோ இல்லைனா வந்து கிளாஸ் நேமையோ யூஸ் பண்ணுறது ஒரு ரிஸ்க் இருக்கு. என்ன ரிஸ்க் அப்படின்னா, கிளாஸ் நேம் மல்டிபிளாக இருக்கும், டேக் நேமும் மல்டிபிளாக இருக்கும். நம்ம மற்ற HTML ஒரே ஒரு டேக் நேம் தான் யூஸ் பண்ணுவோம்னு கிடையாதுல. இப்போ பேராகிராஃப் டேக் பி டேக் இல்லைனா டிவ் டேக் அப்படின்னா நம்ம ஒன்று மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம்னு கிடையாது, எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணலாம். அப்போது அந்த டேக் நேம் இல்லை கிளாஸ் நேம்லாம் யூஸ் பண்ணுறது ரிஸ்க். இந்த கண்டென்ட்டை அப்டேட் பண்ணுறதுக்கு, ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஓகே, ஆனால் கண்டென்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு ரிஸ்க். நம்ம அதுக்கு எது பெஸ்ட் வே அப்படின்னா ஐடியை யூஸ் பண்ணுறது. ஏன்னா அது வந்து நம்ம யூனிக்காக வைக்கணும்னு ஆல்ரெடி பேசியிருந்தோம், ஆல்ரெடி நமக்கு தெரியும், கெட் எலமெண்ட் பை ஐடி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அந்த எலமெண்ட்டோட ஐடி எப்பயும் போல நமக்கு இது தெரியும், கெட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடினா அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணும். டாட் இன்னர் HTML. ஸோ இதுவுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த இன்னர் HTML அப்படிங்கிற மெத்தட் என்ன பண்ணுன்னா, அந்த எலமெண்ட்டோட கண்டென்ட்டை இது வந்து இதை யூஸ் பண்ணி நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஆல்ரெடி அங்கே மை எலமெண்ட்டுன்னு இருக்கா, நான் சும்மா என்னோட பேர் போடுறேன். ஓகே, ஆக்சுவலாக HTML அங்கே மை எலமெண்ட்டுன்னு இருக்கு, ஆனால் ரன் ஆனதுக்கப்புறம் என்னோட நேம் வரணுங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட நேம் இங்கே வந்திருக்கும், மாறி இருக்கும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் அது மாற்றிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் சில வேஸ். அதில் இங்கே வந்து கண்டென்ட்டை மாற்றுறதுக்கு இந்த இன்னர் HTML அப்படிங்கிற இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணால் நம்மளால கண்டென்ட்டை வந்து மாற்றிக்க முடியும். ஓகே, இதில் இன்னொன்று, இப்போ இந்த இன்னர் HTML கண்டென்ட்டை மட்டும்தான் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ நான் இதை வந்து இப்போ இந்த அருண்குமார்னு இருக்குல்ல, நான் என்ன பண்ணுறேன், போல்டு டேக் ஆட் பண்ணுறேன். ஓகே, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் அந்த போல்டு டேக் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டேகையே கூட என்னால் அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணி இந்த இன்னர் HTML மூலியமா ஆட் பண்ணிக்க முடியும், அதாவது அப்டேட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா போல்டு அப்ளை ஆகுதா? இதுக்கு முன்னாடி நார்மலாக இருந்துச்சு, இப்போ நான் போல்டு அங்கே அப்ளை பண்ணதுனால இங்கே போல்டும் அப்ளை ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த இன்னர் HTML மெத்தடில் வேணும்னா கண்டென்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லையா மொத்த எலமெண்ட்டுமே எனக்கு புதுசாக ஒரு எலமெண்ட் வேணும் அந்த எலமெண்ட்டுக்குள்ள அப்படின்னாலும் இந்த இன்னர் HTML யூஸ் பண்ணி நம்மளால கொண்டு வந்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கண்டென்ட் அப்டேட் பண்ணிட்டோம், ஒரு புது எலமெண்ட்டை இன்சர்ட்டும் பண்ணிட்டோம் இந்த இன்னர் HTML அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி. ஓகே ஓகே, இப்போ அடுத்து வந்து நான் வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும் இல்லை டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இன்னர் HTML யூஸ் பண்ணலாம். வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த இன்னர் HTMLக்கு பதிலாக டெக்ஸ்ட் கண்டென்ட். ஓகே, ஸோ இதை நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இதை டெக்ஸ்டாக கன்சிடர் பண்ணும், இதை டேகாக கன்சிடர் பண்ணாது. இங்கே பார்த்தீங்களா, இந்த பி டேகும் சேர்ந்து அதை டெக்ஸ்டாக தான் எடுத்துக்குது.
ஆனால் இன்னர் HTML போடும்போது அது டேகாக கன்சிடர் பண்ணுச்சு. பட் இங்கே அதை வந்து டேகாக கன்சிடர் பண்ணாமல் ஒரு நார்மல் ஸ்ட்ரிங், ஒரு நார்மல் டெக்ஸ்ட் அப்படின்றத மாதிரி அதை எடுத்துக்குது. ஓகே, டெக்ஸ்ட் கண்டென்ட்டை மாற்றணும்னா இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படிங்கிற இந்த எலமெண்ட்டுக்குள்ளே இருக்க இந்த வேல்யூ, ஐ மீன் இந்த கீயை நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால வந்து கண்டென்ட்டை மாற்றிக்க முடியும். இப்போ இது எல்லாமே என்னன்னா, இப்போ சிம்பிளி நம்ம இதெல்லாம் யோசிச்சோம்னா இது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற விஷயங்கள். இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட் கூட நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நீங்க கவனிச்சிங்களான்னு தெரில. சிம்பிள், நம்ம இந்த மாதிரி தானே அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும், கரெக்டுங்களா? ஓகே, இந்த இடத்துல வந்து இப்போ இப்படி பாருங்க, காட்டுறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு அரேக்குள்ள நிறைய டேட்டாஸ் இருக்கு. இங்கே பாருங்களேன், ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கா, ஒரு கீ ஒரு வேல்யூ அந்த மாதிரி இருக்குங்களா? இப்போ இங்கே பாருங்க, ஆக்சுவலி இதுக்குள்ள அந்த இன்னர் HTML இருக்கும். இங்கே காட்டுறாரு, இங்கே பாருங்க, இன்னர் HTML இருக்கா? இதை தான் நம்ம ஆக்சுவலாக ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். நம்ம புதுசாக அது ஒரு மெத்தட் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஆக்சுவலி அது என்ன பண்ணோன்னா, இந்த எலமெண்ட்டை, அந்த எலமெண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணிட்டேன், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ அப்போ இதுதான் அது. இங்கே இருக்கிறது அதுக்குள்ளே இருக்கும் ஆக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம். அடுத்தது அதுக்குள்ள இந்த இன்னர் HTMLனு ஒன்று இருக்குது, ஒரு கீ இருக்குது. ஸோ அப்போ அந்த இன்னர் HTML நான் யூஸ் பண்ணுறேன், ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போது அதில் இருக்க கண்டென்ட் என்ன, இங்கே இருக்க கண்டென்ட், இதை நான் அப்டேட் பண்ணுறதுக்காக ஈக்குவல் பண்ணி நான் டேட்டாவை மாற்றி விட்டுறேன். இதே மாதிரி இங்கே டெக்ஸ்ட் கண்டென்ட்டும் இருக்கும். இங்கே பாருங்க, டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்கா? ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் கண்டென்ட்டும் நம்மளால அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்றதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலி இதுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க டேட்டாவை தான் நம்ம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஒரு ஆப்ஜெக்ட்குள்ள டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டாட் தான் யூஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஆப்ஜெக்ட் டாட் நேம், இல்லை வேற என்ன டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோமோ, அட்ரஸ், ஃபோன் நம்பர், அந்த மாதிரி என்ன இருக்கோ டாட் வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகே, ஸோ எதுவும் புதுசாக டிஃப்ரெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சிம்பிள் கான்செப்ட், நம்ம எப்போ யூஸ் பண்ணுறது தான். ஓகே ஓகே, இப்போ ஓகே, ஸோ ஐ திங்க் நம்ம இந்த இந்த டாப்பிக்கோட போதும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. மேபி இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் இப்போ நம்ம எலமெண்டெல்லாம் ஆக்சஸ் பண்ணிட்டோம், கண்டென்ட்டையும் மாற்றியாச்சு. நம்மளால் வந்து அந்த கண்டென்ட்டுக்கு இருக்க ஸ்டைலை கூட நம்மளால் மாற்ற முடியும் ஜாவா ஸ்கிரிப்டில். ஓகேங்களா? ஸோ அது எப்படி அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ அதர் டாபிக்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம மெயினாக பார்த்தது ஆப்ரேட்டர்ஸ், டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த டாம் பார்த்தோம், அதை எப்படி ரீட் பண்ணுறது, அதில் என்னென்ன டைப்ஸ், என்னென்ன வேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எப்படி ரீட் பண்ண எலமெண்ட்ஸில் இருக்க கண்டென்ட்டை அப்டேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு. ஸோ இதெல்லாம் மேஜராக பார்த்த விஷயங்கள். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எப்படி ரீட் பண்ண எலமெண்ட்டுக்கு இருக்க ஸ்டைல்ஸை மாற்றுறது, இல்லை புதுசாக எப்படி ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம்.